நம்பர் 1 அட்டாச்மெண்ட் ட்ராப். சின்ன வயசுலேருந்தே ஒரு மாடாலிட்டிக்கு நம்ம பழகியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குடும்பத்திலையோ நம்ம சொந்தக்காரங்களையோ யாராவது ஒரு அடல்ட் இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு பொசிஷனில் இருந்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, நமக்கு ரொம்ப அன்பு கொடுப்பாங்க, நிறைய பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்க, நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக நடந்துப்பாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். அப்புறம் திருப்பி காணாமல் போயிடுவாங்க. இது ஒரு சினாரியோ, ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனாலும் நமக்கு அவங்கள பிடிச்சிரும். இது மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நம்ம வளர்ந்து வர காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களையும் இதே மாதிரி நம்ம மேட்ச் பண்ண ஆரம்பிப்போம். என்ன தான் கோச்சிக்கிட்டாலும் அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குது, என்ன தான் அவங்க முக்கால்வாசி நேரம் காணாமல் போயிட்டாலும் தேவையான நேரத்தில் நின்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அட்டாச்மெண்ட் ட்ராப். இவங்கள நம்மளால் விடவும் முடியாது. அவங்க வரும்பொழுது சந்தோஷமாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஆப்சண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விரக்தி, ஒரு மனக்கசப்பு இருக்கும். எங்கே பாதி நேரம் வரான், பாதி நேரம் வரமாட்டேங்கிறான், இதை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரிச்சல் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அட்டாச்மெண்ட் ட்ராப்.